இது வந்து திட்டமிட்டு ஒரு தலைமையை வந்து அந்த அதிமுகவினுடைய தொண்டர்களுக்கு மத்தியிலே சசிகலா தான் திணித்தார்கள். அப்படி திணிக்கப்பட்ட ஒரு தலைவர் எல்லாரையுமே காலி செஞ்சுட்டு, ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அது டிடிவியாக இருக்கட்டும், அல்லது வந்து சசிகலா தன்னை உருவாக்கி முதலமைச்சராக அடையாளப்படுத்திய சசிகலா யாராக இருந்தாலும் சரி, எல்லாரையும் காலி செஞ்சுட்டு நான் ஒருத்தர் தான் தலைவர் என்று சொல்லக்கூடிய இடத்திற்கு அவர் வந்து நகர்றாரு. அவருக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு 66 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல இருந்து அவருக்குன்னு மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் இதெல்லாம் வந்து கட்சியை வந்து அவர் வந்து தன் பக்கமாக வந்து அவர் வந்து தக்க வைத்துக் கொண்டார் என்பது உண்மைதான். அதை தாண்டி மக்கள் மன்றத்தில் அவர் அபிமானம் பெற்றவராக இருந்தாரா அப்படின்னு கேட்டா, மக்கள் மன்றத்திலே போய் எடப்பாடி பழனிசாமி முழுமையாக சென்று சேரவில்லை. அவர் முதலமைச்சராக இருக்கிற போதும் அவர் தன்னுடைய தனித்தன்மையை நிரூபிக்க தவறிவிட்டார். எதிர்க்கட்சி தலைவராக வந்ததற்கு பின்பும் கூட திமுக எதிர்ப்பிலே வந்து இவரை விடவும் கூடுதலாக, அதாவது கட்சியில வந்து எம்எல்ஏக்கள் குறைவாக இருக்கலாம், அல்லது வந்து எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், இருந்தாலும் வந்து மிக தீவிரமாக களத்திலே வந்து எதிர்ப்பை தெரிவித்ததுல வந்து பாஜக இருந்து, பாமக இருந்து, நாம் தமிழர் கட்சியில இருந்து திமுக எதிர்ப்பை வந்து பிற கட்சிகள் இன்னும் கூடுதலாகவே ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வலிமையான கட்டமைப்பு இருக்கக்கூடிய இவர் வந்து திமுகவோட ஃபைட் பண்ணுறது அப்படிங்கிறது அவரால் வந்து வெற்றி பெற முடியலை.